ஜிக்ரை எவ்வாறு மனிதன் செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு என்றால் அல் மக்லூகாத்து குல்லுஹு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் யுஸப்பிஹுல்லாஹ அல்லாஹ்வை அது ஜிக்ர் செய்கின்றது. கடலிலே வாழக்கூடிய மீன்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், இவைகள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தாஹா என்ற வசனத்தில் 130வது வசனத்தில் அல்லாஹ் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக உம்முடைய இரட்சகனை நீங்கள் ஜிக்ர் செய்வீராக, ஞாபகம் செய்வீராக, தஸ்பீஹ் செய்வீராக. கபில துலூஇ ஷம்ஸி சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் வகபில குரூபிஹா இன்னும் அந்த சூரியன் மறைவதற்கு முன்னாலும் நீங்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொள்ளுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னும் சூரா அல் பக்ரா 152வது வசனத்தில் அல்லாஹ் ஃபஸ்குரூனி என்னை ஞாபகப்படுத்துங்கள், வஸ்குருக்கும் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன், வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் எனக்கு மாற்றம் செய்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு என்றால் இந்த திக்ருடைய விடயத்துல அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த சமூகத்தாருக்கு, அந்த கூட்டத்தாருக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நபியாக அனுப்புகின்றான். வதஆஹும் இலல்லாஹ் அந்த ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த நேரத்துல அந்த மக்கள்ல கொஞ்சம் பேரு அவர்களுடைய சொல்ல கேட்கல. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவத்தை மறுத்த நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோபித்துக் கொண்டு அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேறிவிடுகின்றார்கள். வெளியேறுகின்ற நேரத்தில் அவர்களுடைய பிரயாணத்தை கடல் பிரயாணமாக மாற்றிக் கொள்கின்றார்கள். கடல்ல பிரயாணம் செய்கின்ற நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் இருந்து அவர்கள் வெளியேறி அவர்கள் கடலிலே எறியப்படுகின்றார்கள். மேலானவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்து ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அகப்படுகின்றார்கள். அந்த மீன் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கிக் கொண்டு அந்த கடலிலே வாழுகின்றது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்குகின்றார்கள். மீனுடைய வயிற்றிலே வாழ்கின்ற நேரத்தில் தஃசீருடைய ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமிஅ சௌத ஸமக் இந்த கடலிலே வாழக்கூடிய மீன்கள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை, தஸ்பீஹ் செய்கின்ற சத்தத்தை செய்மடுக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாமால் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த நாமம், அந்த திக்ர், அந்த இஸ்திக்ஃபார் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால வெளியாகின்றது. யா அல்லாஹ் நான் அநியாயக்காரனாகி விட்டேனே, என்னை மன்னிச்சிடு என்ற அந்த திக்ரை ஓதுகின்றாங்க. நீ கண்ணியமானவன், நீ சிறப்பானவன் என்ற பொருள்படக்கூடிய இந்த திக்ரை, இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுகின்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த திக்ர்களுடைய முக்கியத்துவத்தை வச்சிருக்கிறான் என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் காலையில மாலையில இந்த திக்ர்களை ஓதிக்கொள்வாங்க. குல்ல யௌமின் யுஸப்பிஹு வ யذكرுல்லாஹ வ யஸ்தக்ஃபிருல்லாஹ. இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல கிரந்தங்கள்ல அவங்களுடைய வாழ்வில் எழுதுகிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கிரந்தம் தான் ஹஜ்ரத் இமாம் நபவியுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற பாபு. அந்த கிதாபுல பாபு தௌபதி வல் என்ற கிதாபை ஒரு பாபை அமைத்து அதிலே பல ஹதீஸ்களை பயான் செய்கின்றார்கள். அதில் முதலாவது ஹதீஸாக எழுதுகின்றார்கள், நபியார்கள் சொன்னார்கள், இன்னி நிச்சயமாக நான் அஸ்தக்பிருல்லாஹ வ அஸ்தக்பிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 70 முறை நான் அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்வேன். இனிமானவர்களே, இந்த நபி யாரு? இந்த நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. அல்லாஹ்விடத்தில் 70 முறை, இன்னொரு ரிவாயத்தில் 100 முறை என்று ஒரு நபியை இஸ்திக்பார் செய்தால், தௌபா செய்தால், நாம் அனைவர்களும் பாவத்தில, நாங்கள் அனைவர்களும் எத்தனையோ குற்றங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? மேலானவர்களே, அதனாலதான் ஸஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன தெரியுமா? அஹப்புல் அமாலி இலல்லாஹி அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்ன தெரியுமா?
பள்ளியில தொடர்ந்து அமல் செய்ததல்ல, பள்ளியிலேயே இருந்து கொண்டிருக்கிறதல்ல, அல்லது கொஞ்ச காலம் இபாதத் செஞ்சு மறுவா கொஞ்ச காலம் விட்டுடுவாரு. ரமலான் வந்தா அவரு இபாதத்துக்குள்ள மாற்றிக்கொள்வாரு. ரமலான் முடிஞ்சா குர்ஆனும் முடிஞ்சு, அவருடைய தொழுகை முடிஞ்சு, அவருடைய திக்ர் முடிஞ்சு, அவருடைய சதகாவும் முடிஞ்சு. இதுவல்ல, நபி அவங்க சொன்னாங்க அதுவ முஹாவைன் கல்ல, அவர் தொடர்ந்து செய்வாரு. அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி, 2 ரக்காத்து தான் தஹஜ்ஜத் தொழுதாலும் அதை தொடர்ந்து தொழுவாரு. 2 ரக்காத்து தான் துஹா தொழுதாலும் 2 தொடர்ந்து தொழுவாரு. 100 இஸ்திக்பார் தான் செய்தாலும் அதை ஒவ்வொரு நாளும் செய்வாரு. அதைத்தான் இமாம் புகாரி எழுதுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த திக்ர்களை செய்வதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குகின்றது? முதலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குகின்றது. இந்த திக்ரை செய்ய 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 அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம், உலகத்தில் யாருடைய பொருத்தமும் எங்களுக்கு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல. இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சா போதும். இதை நோக்கித்தான் நபி அவர்களுடைய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள்.